தொடர்ச்சியாக வெள்ளிங்கிரி ட்ரெக்கிங் நடக்கிற உயிரிழப்புகள் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. 4 to 5 days முன்னாடி கூட முகேஷ் ஒரு யங்ஸ்டர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டப்போ கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. நம்ம இன்ஃப்ளூயன்சர் விக்கி ஜாரோ கூட இதை பற்றி கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தாரு. இங்கே ரியாலிட்டி என்னன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியை தாண்டி ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷனை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் உண்மை. இது வெள்ளிங்கிரி ஹில்ஸ்ன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஹில்ஸ் ஏறினாலுமே இதுதான் 100% உண்மை. ட்ரெக்கிங் ஏறும்போது நம்ம எனர்ஜி லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 1 நியூட்ரிஷன். ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க, அட் தி சேம் டைம் எம்டி ஸ்டொமக்லையும் ஏறாதீங்க. லிமிட்டான லைட் ஃபுட்ஸாக கன்சியூம் பண்ணுங்க. செகண்டு ஹைட்ரேஷன். நாம் ட்ரெக்கிங் போகிறப்போ பிக்கெஸ்ட் எனிமியே டீஹைட்ரேஷன் தான். அதனால கிராம்ஸ் ஆகிறது அவாய்ட் பண்ணுறதுக்காக அடிக்குவேட் லெவல் வாட்டர் அண்ட் ஓஆர்எஸை கேரி பண்ணிக்கோங்க. ட்ரெக்கிங் ஏறும்போது சோடாஸ் அண்ட் கார்பனேட் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுங்க. இதனால கேஸ் ஃபார்ம் ஆகி நெஞ்சில் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி ஆல்டிடியூட்ல ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும்போது ஹார்ட்டுக்கு ஓவர்லோட் ஆகி கார்டியாக் அரெஸ்ட் வர கூட சான்சஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், ட்ரெக்கிங் ஏறதுக்கு முன்னாடி ஆர் நடுவில் ஸ்மோக்கிங்கை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. இது உங்கள் லங்ஸ் அண்ட் ஹார்ட்டுக்கு கொஞ்சம் கூட நல்லதில்லை. நீங்கள் மலை ஏறி அந்த சிவனை பார்க்கறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனால் அதை விட நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு திரும்பி வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் யுவர் ஃபேமிலி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இந்த அவேர்னஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப்.